கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து விஜய் அவர்கள் பார்த்திருக்காங்க. உள்ள எந்த ஒரு மீடியாவுக்கும் அலோவ் பண்ணல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல. நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு, விஜய் அவர்கள் என்ன பேசுறாங்க சார்? இல்லை, இந்த ஒரு இழப்பு வந்து யாராலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இழப்புக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் தளபதி அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை. சந்தித்து அவர்கள் ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து படிப்பு செலவாக இருக்கட்டும், அப்புறம் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து திருமண செலவாக இருக்கட்டும், அப்புறம் மேலும் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வந்து தளபதி வந்து தன்னோட மகனாக நினச்சி அவருக்கு செய்கிறன்றதை வந்து சொல்லியிருக்காரு. அவரோட வந்து கண்ணீர் வணக்கத்தையும் செலுத்தியிருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும். ஏன்னா எந்த ஒரு தகப்பனையும் ஒரு மகனை இழந்துட்டு இருக்க முடியாது, எந்த ஒரு மகளையும் இழந்துட்டு ஒரு தகப்பனால் இருக்க முடியாதுன்றது போது இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதை வந்து உள்வாங்கின்னு தான் தளபதி இன்னைக்கு வந்து ஒரு கனத்த இதயத்தோடு வந்து அந்த மக்களை சந்திச்சிருக்கான்றது தான் செய்தி. இல்லை, இப்போ இங்கே வந்து பார்த்தவர்களுக்கு கூட ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பாதிக்கப்பட்ட எல்லாருமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில குடும்பங்கள்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? இல்லை, 37 குடும்பம் வந்திருக்காங்க. மீதி குடும்பம் வந்து அவங்களோட இறந்தவங்களுக்கான அந்த 30ஆம் நாள் வந்து காரியத்தை வந்து செய்யணுன்றதுனால தான் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியாமல் இருந்துட்டாங்க. தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தை சந்திச்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த சந்தர்ப்பம் மட்டும் கிடையாது, இந்த சந்திப்பு மட்டும் கிடையாது, நான் விரைவில் உங்களை நேர்லேயே வந்து சந்திக்கிறேன்றதையும் உறுதியாக சொல்லியிருக்காரு. இல்லை, கரூரில் தானே போய் சந்திச்சிருக்கணுமா? அப்படி தான் எதிர்கட்சிகள் வந்து கடுமையான கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் கரூரை விட்டுட்டு இங்கே வந்து பனையூருக்கு வந்துட்டாருங்கிற மாதிரியே வார்த்தைகளும் சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அதாவது தளபதி அவர்கள் வந்து கரூர் போகிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்திருந்தார். அதற்கான அனுமதி கேட்டிருந்தார். அனுமதி கிடைக்கல கடைசி வரையும். வேறு இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் அந்த மக்களை வந்து நீ நேரில் அழைச்சி வந்து ஒரு ஆதரவு சொல்லியிருக்காரு. அங்கே போய் அனுமதி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து கட்சி சார்பில் யாருமே வந்து பதில் கொடுக்காத போது அனுமதி கிடைக்கலங்கிறத வந்து எப்போ சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நினைக்கிறேன். இல்லை, அதாவது வந்து அங்கே இருக்கிற காவல்துறை கிட்ட வந்து அனுமதிலாம் கேட்டு தான் இருந்தாங்களே. இன்னி வரைக்கும் கூட அதுக்கான அனுமதி கிடைக்கலன்ற ஒரு பட்சத்தினால தான் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இங்கே அழைச்சி வந்து சந்திச்சிருக்காரு. இல்லைனா தளபதி வந்து எப்போ வந்து அந்த மக்களை சந்திச்சிருப்பாரு. இல்லை, எதிர்கட்சிகள் வந்து அனுமதி கேட்டு தான் எல்லா இடத்துக்கும் போனாரா? இப்போ அஜித்குமார் அவர்களாக இருக்கட்டும், ஸ்னோலினா அவர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்தும் அனுமதி கேட்டு தான் போனாரா? அனுமதி இல்லாமல் போக வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. இல்லை, அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தை ஒப்புறதே மிகப்பெரிய தவறுங்க. சரிங்களா? அந்த ஒரு இழப்பை வந்து தளபதி சந்திக்கிறாருன்னா அதோட சூழ்நிலை வேற. இந்த 41 குடும்பம் இழப்புன்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு சோகம் தான். அதுவும் சோகம் தான், அது நான் வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தளபதி அங்கே போகிறாருன்னா கட்டாயமாக ஒரு அசம்பாவித சூழ்நிலை கண்டிப்பாக நடக்கும் அங்கே. அதனால தான் தளபதி அனுமதி கிடைக்கல. ஏற்கனவே திமுக வந்து ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 41 குடும்பத்துக்கான காரணம் இவர் தான்ற மாதிரி திமுகவும் அதை சார்ந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி வந்து எதிர்கட்சி பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி இல்லாமல் தளபதி போய் பார்த்துருந்தாருன்னு வைங்களேன், அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தா இப்போ எதிர்கட்சிங்க பேசின இந்த வாங்கி அப்படியே மாற்றி பேசும். பார்த்தீங்களா, இவர் 41 குடும்பம் 47 பேர் இறந்த பிறகும் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நான் உடனே போய் பார்க்குறேன், பக்கத்தில் போய் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து தளபதி மீது தான் திருப்புவாங்களே. ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய அவதூறு பரப்பிட்டாங்க. மறுபடியும் ஒரு சம்பவம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு, அதாவது அரசியல் ரீதியாக வீழ்த்துறதுக்கு எந்த எதிர்கட்சியும் தயாராக கிடையாது, ஆளுங்கட்சியும் தயாராக கிடையாது, எதிர்கட்சியும் தயாராக கிடையாது. இந்த மாதிரி அவதூறு ஒன்று பரப்பி ஒரு சம்பவம் நடக்கும், அதன் மூலியமாக வந்து தளபதி அவர்களையும் தாவகையும் முடக்கத்துக்கான சதித்திட்டத்தை தான் வந்து இவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து தவிடுபடியாக ஆகி தான் இன்னைக்கு நடந்திருக்கே. பணம் கொடுத்ததை வந்து விமர்சிக்கிறாங்க, இவர் வந்து கூப்பிட்டு வச்சு சாட்சியத்தை வந்து கலைக்கிறாங்க, அவங்கள வந்து மனநிலையை மாற்ற பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பதிலாம் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்களா, இப்போ சப்போஸ் தளபதி அங்கே போயிருந்தாரு வைங்களா கரூருக்கு, இதை ஒட்டு கூப்பிட்டு வச்சு அவர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, கூப்பிட்டு வச்சு பேசுறத வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு இது சாட்சி கலைக்கிறான்றதுல எப்படி நினைக்க முடியும்? இப்போ அங்கே போகிறாருன்னா விசாரணை இருக்குது. இப்போ எஸ்ஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு, சிவி விசாரணை நடந்துட்டு இருக்கு. அனுமதி கேட்டிருக்காங்க, போகிறதுக்கான அனுமதி கேட்டிருக்காரு, அது கிடைக்கல. அதனால தான் இங்கே வர வச்சு மக்களோடு மக்களாக இருந்து அந்த பாதிக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் தான் சொல்லியிருக்காரு. இதில் எப்படி நீங்கள் சாட்சி கலைக்க முடியும், நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னீங்கனாலும் சரி, அதே போல் சிபிஐ விசாரணை இருக்குது, எஸ்ஐடி விசாரணை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கூட நீதிமன்றம் போக வேண்டியதானே? நீதிமன்றத்தில் போயிட்டு விஜய் அவர்கள் அங்கே போகிறதுக்கான அனுமதி கேட்டுக்க வேண்டியதானே? எங்க ஏற்கனவே தாவக சார்பாக தொடுத்த வழக்கு தாங்க நீங்கள் விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணையில் தான் பல கேள்விகளை வந்து நீதிமன்றம் வச்சிருக்கு. ஏன் வந்து தாவக மட்டும் நீங்கள் வந்து பாரபட்சம் காட்டுறீங்க, ஏன் வந்து தாமதமாக வந்து அனுமதி கொடுக்குறீங்க? ஏன்னா தாவக சார்பாக வந்து என்னென்ன முன் வச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து தாமதமான அனுமதி தான் கிடைக்குது, குறைஞ்சபட்ச கண்டிஷனை வந்து பல கட்சிகள் கொடுக்குறாங்க, ஆனால் தாவகாக்கு மட்டும் பல கண்டிஷன்களை அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க. இதனாலையும் வந்து எங்களால் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கும் இதுக்கும் ஒரு காரணம், எங்களுக்கு வந்து முன்னாடி அனுமதி கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்காதுன்றதையும் இந்த வாதத்தை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து எவ்வளோ கூடிய விரைவில் முடிக்கணுமோ சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10 நாளுக்குள்ள வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசு தரப்பில் வந்து ரெடி பண்ணி ஆகணுன்றதையும் நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ எதிர்கட்சி தரப்புலேருந்து வந்து அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்க எங்கே போனாலும் வந்து
விஜய் அவர்கள் இங்கே இருக்கணும் தான் பார்க்குறாரு அப்படின்னு குறிப்பிட்டுட்டு இந்த மாமல்லபுரமும் கூவத்தூரோட கனெக்ட் பண்ணி சில பேர் வந்து பேசுகிறாங்க. இது குறித்து உங்களுடைய பதில்? எங்க பேசுகிறவங்களாம் மனநோயாளிங்க, மனித பிறவியே கிடையாது. கூவத்தூர் விஷயமும் இந்த 41 குடும்பத்தில் இறந்த இறப்பும் வந்து ஒன்றாங்க. இவனுங்களாம் பேசுறதுக்கு ஒரு 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 தராதரமே கிடையாதா? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக கூவத்தூரில் கொண்டு போய் பணம் கொடுத்து அடைச்சி வச்சுருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு துன்பியல் சம்பவம். இது இந்த குடும்பத்தை சந்திக்கிறது இதுவும் ஒன்றா? இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் மனிதத்தன்மையற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனிதன் தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், இந்த ஒரு மனிதத்தன்மையோடு நடந்துக்கணும் தாங்க அங்கே ஒரு அரசியல் இருக்கணுமே. மனிதத்தன்மையற்று மிருகம் போல் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறது, அந்த இறந்த உடல்களை வச்சு கொச்சப்படுத்துறது, அதை வச்சு சமூக வளத்தில் வந்து ரைட்டப் எழுதுறது, அதுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது, அதுக்கு பல பேர் லைக் பண்ணுறது, இதுவா ஒரு அரசியல்? இதுவா ஒரு மனிதத்தன்மை? இது ஒரு கேடுகட்ட தன்மைங்க இது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் நேற்றைய கூட பேசினார், இன்றைக்கும் பேசியிருக்காரு. 35 லட்சம்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கு முன்பு நடந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைகள்லாம் வந்து அரசு பொறுப்பேற்றுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை? ஏங்க, அவர் பேசுறது பேச்செல்லாம் ஒரு பேச்சாங்க. அவர் நேற்றுக்கு ஒரு பேச்சு பேசுவார், இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாருங்க. அதனால தாங்க 15 வருஷமாக ஒரு எம்எல்ஏ கூட வராமல் உட்காந்துக்கிறாரு அவர். இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேசியிருக்காரு அவர். 41 குடும்பத்தில் வந்து அந்த 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த இறப்பை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாருங்க. அதெல்லாம் வந்து ரசிகர் கூட்டத்தை போய் பார்த்தெல்லாம் வந்து சாவதெல்லாம் வந்து சரிதான்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மனிதத்தன்மை உள்ள யாராவது பேசுவாங்களா? ஒரு கட்சியோட தலைவர் மாதிரி பேசுவாங்களா? மக்கள் இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்களே, புரியுதுங்களா? நான் வந்து இது பாருங்க, அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைய வந்து தகப்பனா நினச்சி நான் பேசுகிறேன். அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனை இழந்த தம்பியாக பேசுகிறேன், ஒரு தகப்பனை இழந்த மகனாக பேசுகிறேன் நான். அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது வந்து இவர் பேசுகிற வீடியோ பார்த்துருந்தா எவ்வளோ மனசு உருகியிருப்பாங்க, எவ்வளோ மன வேதனைப்பட்டிருப்பாங்க. இவர் தான் வந்து மாற்றத்தை விரும்ப வந்த அரசியல் தலைவராக இவர். அப்புறம் பேசுகிறாரு, தமிழனோட மாண்பு என்ன பேசுகிறாரு, வீரன் என்ன பேசுகிறாரு, பண்பாடு என்ன பேசுகிறாரு, கலாச்சாரம் என்ன பேசுகிறாரு. உங்கள் பண்பாடு கலாச்சாரம் இதான் சொல்லி கொடுத்ததா? ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்கள வந்து பார்த்து இப்படி தான் நீங்கள் வன்மமாக பேசுவீங்களா? அவங்களா பரவாயில்ல, சாவதோட தப்பு கிடையாதுன்னு பேசுவாங்களா? இதுதான் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? உங்களோட அடுத்த தலைமுறைக்கு தான் சொல்லிக் கொடுக்குறீங்களா நீங்கள்? இப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து தாவேகா சார்பாக வந்து சின்னத்துக்கான கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த சின்னத்தை கோரிக்கை வச்சுட்டு இவங்க செய்தியாக பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த தாவேகாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சவப்பெட்டி சின்னம், பொதுக்குழி சின்னம்ன்ற மாதிரிலாம் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் 3ஆம் கட்ட தலைவருக்கும் எண்ணம் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒரு கட்சியா இது? எவ்வளோ ஒரு மனநோயாளியாக இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களாம்? இவங்க தான் வந்து சின்னத்தை பற்றி பேசுகிறாங்களா? முதல்ல உங்கள் சின்னத்தை உங்களால் பாதுகாக்க முடிஞ்சுதா? பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சின்ன பறி போனது என்ன காரணம்? யாரோட காரணம்? உங்களோட காரணம். ஆனால் நீங்கள் எப்படி நடவடிக்கை செட் பண்ணீங்க? அது எப்படி கொண்டு போனீங்க நீங்கள்? இதுதான் உங்களோட லட்சணமே. நீங்கள் வந்து தாவேகாவோட சின்னத்தை பற்றியோ தாவேகா தலைவரை பற்றியோ கட்சியை பற்றியோ குறை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட துளி கூட இவங்களுக்கு தகுதியே கிடையாது. இல்லை, இந்த சம்பவங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வியும் அவர்கள் எழுப்புறாங்க, வந்து இந்த காயமடைந்தவர்களுக்கு ஏன் பணம் கொடுக்கல, இந்த மாதிரியான கேள்விகளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 20 லட்சம் கொடுத்தது வந்து இறந்த தரப்புல தான் கொடுத்துருக்காங்க, காயமடைந்தவர்களுக்கும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விகள் முன் வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. காயமடைந்தவர்களும் கட்டாயமாக போனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தளபதி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டார். அவங்களுக்கும் உரிய நிவாரணம் கட்டாயமாக தளபதி அவர்கள் கொடுப்பாரு. இல்லை, நீங்கள் மற்ற கட்சிகளை கேள்வி கேட்டிருந்தா கூட தாவேகா கட்சியினரே வந்து விஜய் அவர்களை கேள்வி கேட்குறாங்க, கட்சியை விட்டு வெளியே விலகி போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்கிறாங்க. இந்த பதிவுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதி மேலே ஒரு அவைப்பேரை கொண்டு வரணும், கட்சி மேலே ஒரு அவைப்பேரை கொண்டு வரணுன்றதுனால திமுகவாக உருவாக்கப்பட்ட ஒரு போலி அக்கௌண்ட் தான் அது, ஃபேக் ஐடி தான். அந்த ஃபேக் ஐடியில் வந்து இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக பேசுகிற மாதிரி இவங்களே பதிவு போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்களா அவங்க கட்சிக்காரங்களே உங்களை எடுத்து கேள்வி கேட்குறாங்கன்ற மாதிரி திமுகவோட இது போலி பிம்பம். இது கரூர் போயிருக்கணும் தலைவா அப்படின்ட்டு தாவேக்காவினரை தான் போகிற மாதிரி தானே பதிவுகள் பார்க்க முடியுது. இல்லை, அதாவது தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து தளபதி வந்து ஒரு விஷயத்தில் அமைதியாக இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி 1000 விஷயம் இருக்கும். சரிங்களா? அதனால் உண்மை தொண்டர்கள் வந்து தளபதியோட விஷயம் என்னன்றது உண்மை தொண்டர்களுக்கு புரியும். இந்த மாதிரி வந்து திமுகவால் உருவாக்கப்பட்ட ஃபேக் ஐடிங்க தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்புமே. ஏன்னா கேட்க வைப்பாங்க அவங்க. அதை தான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப வைரலாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ட்ரெண்டிங்காக பண்ணணும், என்ன வைரலாக பண்ணலாம் சரி, உண்மை தொண்டர்களும் உண்மை டிவிகே வாரியர்ஸும் தளபதி மீது நம்பிக்கையோடும் கட்சி மீது நம்பிக்கையோடும் தொடர்ந்து பயணம் பண்ணி தான் இருப்பாங்களே. இதில் பல பேர் வந்து டிவிகேவோட தொண்டர்கள் வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கட்சிக்கு எதிராக இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இந்த மாதிரி பதிவு போடுறாங்களே சொல்லி நீங்கள் வந்து குழப்பம் அடையாதீங்க. நீங்கள் தெளிவாக இருந்துக்காங்க. ஒரு சில தோழர்கள் வந்து தளபதி அங்கே போகலன்ற மாதிரிலாம் ஒரு பதிவு போட்டுட்ருக்காங்க. அது வந்து
அங்கே போயிருந்தாருன்னா என்னென்ன சூழ்நிலை நடந்திருக்குன்றது வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி வராது உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம மேலே வந்து வீண் பழி, வீண் அவமானம், வீண் அவதூறுகளை வந்து திமுக சார்பாக பல அவதூறுகளை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வேளை இவங்க அங்கே போயிருந்தாங்கன்னா இன்னும் வந்து நம்மளே அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதனால தான் வந்து ஒரு சிலது வந்து தவிர்த்துட்டு ஒரு சரியான ஒரு தீர்வை நோக்கி ஒரு சரியான வழிகாட்டுதலோட அந்த மக்களை சந்திக்கணுன்றதுனால தான் தளபதி அவர்கள் இன்னைக்கு வந்து மாமல்லபுரம் வர வச்சு இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு குழப்பம் அடைய தேவையில்ல. இப்போ விஜய் அவர்கள் வந்து இங்கே சந்திச்சுட்டாங்க, இந்த நீதிமன்றத்திலும் இந்த வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக தாவேக்காவோட நகர்வுகள் எப்படி இருக்கும்? அடுத்த கட்டமாக இந்த மக்கள் சந்திப்பு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இல்லை, ஏற்கனவே வந்து மக்கள் எப்படி சந்தித்தாரோ அதே மாதிரி வரும் காலங்களில் வந்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அன்றாட மக்கள் பிரச்சனைகளுக்கும் தளபதி அவர்களோட குரல் கொடுப்பாரு. அதற்கான போராட்டங்களும் விரைவில் வந்து அறிவிப்பார். இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தாவேக்காவையும் தளபதிகளும் முடைக்கலான்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போட்டிருந்தாங்க எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும். ஆனால் நாங்கள் வந்து இந்த சம்பவத்தை உள்வாங்கின்னு இதை விட வீரியத்தோடு மக்கள் பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு போவோம். எதற்கும் அஞ்சாமல் இந்த வலிகளோடும் இந்த காயங்களோடும் வாகை சூடும் வரலாறு திரும்பும் என்ற பயணத்தை வந்து நாங்கள் கூடிய விரைவில் தொடங்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டராகிய நாங்கள் தளபதியோடும் மக்களோடும் என்றென்றும் துணை நிற்போம்.